எஃப்னாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். விடுதலை புலிகளின் தலைவர் தொடர்பில் பரபரப்பு தகவலை வெளியிட்ட ராணுவ தளபதி. இலங்கையில் முற்றாக தடை செய்யப்படும் பொருள். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோருக்கிடையிலான விவாதத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கலந்து கொள்ள வேண்டும். இலங்கையில் 52 வயது பெண்ணிற்கு நிகழ்ந்த கொடூர சம்பவம். காட்டுப்பகுதிக்குள் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து சாரதி ஒருவர் சடலமாக மீட்பு. நாடளாவிய ரீதியில் மீண்டும் ஆரம்பமாகும் பாடசாலை கல்வி நடவடிக்கைகள். யுத்தத்தில் தோல்வியடைய போகிறோம் என்று புலிகளின் தலைவர் பிரபாகரன் நன்கு உணர்ந்திருப்பார். அந்த சந்தர்ப்பத்தில் ஏதேனும் ஒரு வழி இருந்திருந்தால் தப்பிச் சென்றிருக்கலாம். ஆனால் அவ்வாறு இடம்பெறவில்லை என முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் சரேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதற்கு ஆதாரமாக அவரது உயிரற்ற உடல் எமக்கு கிடைத்தது எனவும் ஜெனரல் சரேந்திர சில்வா குறிப்பிட்டுள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இறுதிக்கட்ட போரில் சுமார் 12,000த்திற்கும் அதிகமான போராளிகள் இராணுவத்திடம் சரணடைந்தனர். அந்த சந்தர்ப்பத்தில் பிரபாகரனுக்கும் சரணடைய வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஆனால் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை உயிருடன் மீட்டுச் செல்ல முயற்சிகள் இடம்பெற்றதா என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய எந்த தகவல்களும் இல்லை. 58வது படையணியின் தளபதியாகவே இதனை நான் கூறுகிறேன். பொதுவாகவே பிரபாகரனை மீட்டு செல்வதற்கு அல்லது பாதுகாப்பாக அழைத்து செல்வதற்கு முயற்சிகள் இடம்பெற்றிருக்கலாம். ஆனால் இறுதிக்கட்ட போரிலிருந்து பிரபாகரன் தப்பிச் செல்வது என்பது சாத்தியமற்ற விடயமாகவே இருந்தது. ஏனெனில் சுற்றி வளைக்கப்பட்ட இராணுவ நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு வலயங்கள் என்பவற்றிலிருந்து மீண்டு செல்வது என்பது எளிதான விடயமல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த வருடம் முதல் லஞ்சீட்களை முற்றாக தடை செய்ய மத்திய சுற்றாடல் அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. அடுத்த ஆண்டு முதல் லஞ்சீட் உற்பத்தி, இறக்குமதி மற்றும் விற்பனையை தடை செய்வது தொடர்பான சட்டப்பணிகளை மத்திய சுற்றுச்சூழல் ஆணையகம் மேற்கொள்ளும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்திற்கமைய மக்கும் லஞ்சீட்களை உற்பத்தி செய்து இறக்குமதி செய்வதும் சாத்தியமில்லை என மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் ஹேமந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் பொலித்தீனால் செய்யப்பட்ட மக்காத லஞ்சீட் உற்பத்தி மற்றும் விற்பனை தடை செய்யப்பட்டது. மேலும் அன்றிலிருந்து மக்கும் தன்மை கொண்ட லஞ்சீட் பயன்படுத்துவது கட்டாயமாக்கப்பட்டது. ஆனால் தரமற்ற லஞ்சீட் விற்பனையால் பாதிப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் லஞ்சீட்களை முற்றாக தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோருக்கிடையில் நடைபெறவுள்ள விவாதத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவையும் கட்டாயம் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா வலியுறுத்தியுள்ளார். இருமுனை விவாதமாக அல்லாமல் குறித்த விவாதம் மும்முனை விவாதமாக அமைந்தால்தான் அது பொருத்தமானதாக அமையும் என்று ஊடகங்களிடம் அவர் தெரிவித்துள்ளார். சஜித் அனுரவுக்கிடையிலான விவாதம் பேசுபொருளாக மாறியுள்ளது. எனினும் விவாதத்திற்கான திகதி இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். தகையாகல பிரதேசத்தில் 52 வயது பெண்ணொருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்து அவரின் வீட்டிலிருந்து 50,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்ற நபர் தொடர்பில் ஹம்பேகமுவ போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சம்பவ தினத்திற்கு முன்னைய தினம் பாதிக்கப்பட்ட பெண்ணின் அயல் வீட்டில் நபரொருவர் இந்த பெண்ணின் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு அவரை கடுமையான வார்த்தைகளால் திட்டியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த பெண் இரவு உறங்கச் சென்றபோது வீட்டுக்கு வெளியில் நாய்கள் குரைக்கும் சத்தம் கேட்டுள்ள நிலையில் அவரின் வீட்டின் பின்புறத்திலுள்ள கதவை திறந்து வெளியே பார்த்து கொண்டிருந்த போது திடீரென வீட்டிற்குள் நுழைந்த சந்தேக நபர் ஒருவர் அவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் வீட்டிலிருந்த 50,000 ரூபாய் பணத்தையும் கொள்ளையிட்டு சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் அயல் வீட்டு உரிமையாளர் என அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவர் அந்த பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர்.
புத்தளம் நிகரவெட்டிய ஹந்தேஹெதர காட்டுப் பகுதிக்குள் இருந்து ஆணொருவரின் சடலம் நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளதாக நிகரவெட்டிய தலைமையக போலீசார் தெரிவித்தனர். நிகரவெட்டிய ஹுலுகல்லா பகுதியைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்ட நபர் இலங்கை போக்குவரத்து சபை சாரதி என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. உயிரிழந்தவரின் மனைவி தொழில் நிமித்தம் வெளிநாட்டில் இருப்பதுடன் பிள்ளைகள் இருவரும் வேறொரு இடத்தில் தங்கியிருந்து கல்வி கற்று வருவதாகவும் குறித்த நபர் தனியாக வசித்து வந்ததாகவும் விசாரணைகளின் போது மேலும் தெரியவந்துள்ளது. நிகரவெட்டிய பிரதேச மரண விசாரணை அதிகாரி ரஞ்சித் தர்மசிறி சம்பவ இடத்திற்கு சென்று மரண விசாரணைகளை நடத்தினார். சடலம் பிரேத பரிசோதனைக்காக நிகரவெட்டிய ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. நிகரவெட்டிய பிரதேச போலீஸ் அத்தியட்சகர் வசந்த ஜெயமினகுமாரவின் பணிப்புரையின் பிரகாரம் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஜெயந்த குணவர்த்தனவின் மேற்பார்வையில் நிகரவெட்டிய தலைமையக பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் திலக் சுபசிங்க மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார். அரசாங்க பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் கற்றல் நடவடிக்கைகளுக்காக இன்றைய தினம் ஆரம்பிக்கப்படவுள்ளன. முதலாம் தவணையின் 3ஆம் கட்டம் எதிர்வரும் 31ஆம் திகதி வரை நடைபெறவுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக புத்தளம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் இன்றைய தினம் மூடுவதற்கு வடமேல் மாகாண ஆளுநர் தீர்மானித்துள்ளார். இதேவேளை நிலவும் மழையுடனான வானிலை எதிர்நோக்கும் அனர்த்த நிலைமைகள் தொடர்பில் தமது செயற்பாட்டு அறைக்கு அறிவிக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளது. 24 மணி நேரமும் இயங்கும் செயற்பாட்டு அறைக்கு இது தொடர்பான தகவல்களை வழங்க முடியும் என அந்த நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் உதயகேரத் தெரிவித்துள்ளார். சீரற்ற காலநிலை காரணமாக புத்தளம் வலயத்தில் 213 பாடசாலைகளுக்கும் சிலாபம் வலயத்தில் 158 பாடசாலைகளும் இன்று மூடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.